அவுட்லைன் எப்படி வருது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை சிம்பிளான ட்ராயிங் தான், சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வட்டம் போட்டுரும். சரியா, சின்ன வட்டம், ஒரு மண்டை மாதிரி ஒரு வட்டம் போட்டுரும். வட்டம் போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு பாடி போட்டுரும். பாடி போட்டு கொஞ்சம் அதோட உடம்ப நீட்டமாக விட்டுரும். சரிங்களா, ஒரு வட்டம், ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஒரு சின்ன ஹார்ட்டின்னு உடம்பு ஒவ்வொரு நீளமாக விட்டுரும். ஓகேயா, போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மண்டையை ஒட்டி ஒரு கோடு சாய்வை போடும். இது ஒரு வி மாதிரி போட்டுரும். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு வி மாதிரி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக இந்த ஜாயிண்ட்லேருந்து இழுத்துருக்கீங்க, இந்த கட்லேருந்து இழுத்துருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு, நேராக இழுக்கக்கூடாது, பார்த்து இழுத்துக்கணும். இப்படி போட்டு இந்த வியை கொஞ்சம் முன்னாடி போகணும். முன்னாடி போட்டோம். இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சரியா, உடம்புக்கு தகுந்த மாதிரி போடுறோம், பெருசாக போட வேண்டாம். 2 வி போட்டோம். 2 வியில் இந்த ஷார்ட் வியை ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் போடுறோம். லைட்டாக ஒரு கோடு, இது ஒரு வளைவுத்தன்மையானது. ஒரு சின்னதாக ஒரு பெண்டு, அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டு. என் கூட வரைஞ்சிட்டு வாங்க. சரியா, அடுத்து இதை விட கொஞ்சம் போட்டோம் இல்லையா, அப்போது இந்த உடம்போட இந்த முடிவில் இருந்து, இதிலிருந்து தான் இந்த முடிவு வரணும். இங்கே வந்துடக்கூடாது கோடு. இந்த முடிவில் இருந்து ஒரு வளைவு மாதிரி ஒரு உடம்பு. சரியா, அப்புறம் இங்கேருந்து ஒரு வளைவு, சின்ன வளைவு போட்டு இது ஃபினிஷ் பண்ணுறோம். இது முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு கோடு, வளைவு கோடு, வளைவு கோடு எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டு, இங்கேருந்து ஒரு வி, லைட்டாக சின்னதாக வி போட்டு இந்த சர்க்கிளை வந்து அட்டாச் பண்ணுறோம். பட்டர்ஃப்ளை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ 2 கொம்பு, இதுக்கு லைட்டாக இது வளைவாக ஒரு கோடை போடக்கூடாது, வளைவாக போட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு வட்டம் போட்டு இதை எடுத்துட்டோம். அதே மாதிரி இதை ஒட்டி வரணும். ஓகேவா, இதை ஒட்டி ஒரு போட்டாச்சு. போட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த சின்ன வட்டத்தை பார்க்குறோம். இதில் இருந்து ஒரு வளைவு போடுறோம். சரியா, வளைவு போட்டு இதில் ஒரு ஓவல் வட்டம் போடுறோம், சின்ன வட்டம். இதில் கேப் விட்டு போடணும், ஏன்னா அதில் நம்ம கருப்பு ஃபில்லப் பண்ணணும். இதை நம்ம கொஞ்சம் அலக்கிய வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது நம்ம அந்த கருப்பு இந்த இடத்துலலாம் நம்ம கருப்பு அடிக்கணும். அந்த கேப்பை பார்த்து விட்டுட்டோம். இது 2 வட்டம். இந்த வட்டம் என்னெல்லாம் பார்த்துன்ற ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்பியிருக்கேன். அதை பார்த்து கரெக்டாக அந்த வட்டத்தை மட்டும் போட்டுக்கிட்டீங்க. எத்தனை வட்டம், 1 2 3 4 5 வட்டம் வந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு சின்ன வட்டம் வரும். ரெண்டு வட்டம் வந்தாச்சு. அதுக்கப்புறம்
இது கொஞ்சம் நம்ம பெருசாக போட்டுக்குவோம், ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இது வரணும், வட்டம் வரணும். ஸோ இப்போது இது இங்கே மேலே 2 வட்டம் வச்சு இதிலிருந்து ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம், அப்புறம் சின்னதாக 1 2 3 4. ஓகே, இது 4 வட்டம் ஆச்சா. இதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்னதாக வந்திருக்கு, இந்த லைனை கொஞ்சம் வலுவாக போட்டுக்கணும். நம்ம இங்கே வந்தாச்சு, அடுத்த லீஃபுக்கு வந்தாச்சு. இதிலேருந்து அந்த கருப்பு தெரிகிற மாதிரி ஒரு கோடு, இங்கே இருந்து இங்கே பாருங்கள், இந்த ரெக்கை வர முடிகிற இடத்துல நம்மளுக்கு இங்கே போடணும். அதையும் இங்கே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், அளந்து வச்சுக்கணும். அளவு தான் கரெக்டாக, சின்ன இறகு தான், நம்ம சிறுசாக தான் படம் போடுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இதை இப்போ இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு சேம் லெவலில் சைடில் ஒரு படம் போட்டோம். இது போட்டோம். இது பக்கத்தில் இன்னொரு வட்டம் வருது, அதுக்கப்புறம் அதுக்கு லெவலில் ஒரு சின்ன வட்டம் வரும். ஓவல் தான் அது, இது எல்லாமே ஓவல் ஷேப் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வட்டம் கோடு இதெல்லாம் இணைச்சி தான் ஒரு படமே வரும். இந்த கோடு ஷேப், பேசிக் ஷேப்ஸை மட்டும் நீங்கள் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா படமும் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராபரில் ஒரு வட்டம், இது போட்டாச்சு. இப்போ இது போட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் இதை கொஞ்சம் நீளமாக போடணும். இப்போ இதை நம்ம அழிச்சுக்கணும். இது போட்டாச்சு. இப்போ இங்கே இதில் இங்கே ஒரு வட்டம் இருக்குது, வட்டம், இங்கே ஒரு சின்ன வட்டம், இங்கே ஒரு வட்டம். இதுக்கு நடுவில் பிளாக் அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு, கலர் அடிச்சிங்கன்னா சரியா. இதுக்கப்புறம் சின்ன சின்ன ரவுண்டு, போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த மூணாவதுக்கு வரும், மூணாவதுலேயும் சேம் தான். நம்ம போடுறோம் சரியா. ஓவல் போட்டாச்சு. ஓவல் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷேப்பில் ஒரு வட்டம் போடுறோம். வட்டம் தான் பார்த்து போட்டுருக்கீங்க, வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை வட்டம் இருக்குது, எத்தனை ஷேப் இருக்குது எல்லாம் பார்த்து போட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை ஓகே, முடிஞ்சு.
விட்டாச்சு. இப்போ இங்கே சின்ன சின்ன வட்டமாக போடுறோம். முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பாடிக்கு வரணும். பாடிக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு வட்டம் போட்டாச்சு, சரியா? அதுக்கப்புறம் இங்கே சின்ன பாடியில் ஒரு 3 வட்டம், 4, 5, 6 சும்மா சிம்பிளாக போட்டுக்கிட்டோம். இப்போ அவுட்லைன் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? கரெக்டு தானே? எல்லோரும் போட்டிங்களா? அவுட்லைன் போட்டிங்களா? எப்படி ஈஸியாக இருந்துச்சா ட்ராயிங்கு? ஓகே ஓகே. டவுட்னா கேட்டணும். இப்போ நீங்கள் அவுட்லைன் போட்டிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதே ஹெச்பியை வச்சு இப்போ நம்ம பிளாக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பொறுத்து ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ பிளாக்கு கொடுக்க இடத்துல இருந்து ஃபுல்லாமே நம்ம கலர் அடிக்கணும், அவ்வளோதான் என்ன. இப்போ நம்ம ரெக்கையிலேருந்தே பண்ணுவோம். நான் எந்த இடத்துல பிளாக் எடுத்தோம்னா அந்த வட்ட வட்டமாக போட்டிருக்கேன்ல, இதை விட்டுட்டு இதுக்கு இடையில் உள்ள கேப்பில் வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் கலர் அடிக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் கலர் அடிச்சுங்க. நான் என்ன புரியுதுன்ற என்ன சொன்னன்றதை புரியணும்னா ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன்றதை வீடியோவில் பார்த்துக்குங்க. நான் அந்த ஷேப்பை ஃபுல்லாக விட்டுட்டு இந்த வட்டம் இது போட்ட ஃபுல்லாக விட்டுட்டு மற்ற இடத்துல ஃபுல்லாக கலர் அடிச்சுக்கிட்டுருங்க. ஹெச்பியை வச்சு ஹெச்பியை வச்சு அடிக்கணும், டார்க்காக வேண்டாம். பென்சில் நான் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன் பார்த்துங்க, பின்னாடி பிடிச்சிருக்கேன். எதுக்கு நான் ஹெச்பி வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம டார்க்குமே நல்ல ஈவனாக கொடுக்கணும், நல்ல ஒரே மாதிரி கொடுக்கணுன்னா நீங்கள் அழுத்த வேண்டாம். டார்க் பென்சிலை வச்சு முதவே அழுத்தக்க வேண்டாம். அது நம்மளுக்கு டிராயிங்க்கு வந்து அது நோட்டு பேப்பரை வந்து ரொம்ப அழுத்தி காமிச்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹெச்பியை வச்சு ஃபஸ்ட் லேயர் எல்லாத்தையும் கொடுத்துக்குறோம். எப்போதுமே ஹெச்பி வச்சு தான் ஃபஸ்ட் லேயர் கொடுக்கணும், சாதாரண பென்சிலு. ஸோ அதன்படி நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்குறோம். லைட்டாக ஈவனாக எங்கேயும் திட்டாக தெரியாமல் எல்லா இடத்தையும் கவர் பண்ணுங்கள். ஓகே, கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 6B வச்சு கொடுத்துட்டு அடுத்து நம்ம 10B கொடுத்துருவோம். ஏன்னா இது ரொம்ப டார்க் தானே. இது சிம்பிளான டாரிங்க. அந்த வட்டத்தில் எதுலேயுமே அடிச்சிடக்கூடாது. அது நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டார்க் ஆகிரும், ஹைலைட் கொடுக்கும். வேகமாக அடிக்கக்கூடாது. இந்த சின்ன வட்டத்துக்கு நடுவில்லாம் கொடுக்குறது வந்து பதறாமல் கொடுக்கணும். பதறிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கொச்சன்னு ஆயிரும். ஸோ அதனால் அந்த வட்டத்தில் கேப் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் கவர் பண்ணணும். இந்த சின்ன வட்டத்துக்கு நடுவில் கொடுக்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பொறுமையாக அந்த இடத்துல பென்சிலை வச்சு இந்த வட்டத்தை ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ நம்ம அடுத்த இதுக்கு வரோம். ஸோ இதுலேயும் நம்ம அந்த ஷேப்ஸை விட்டுட்டு மற்ற இதில் ஃபுல்லாக ஹெச்பி வச்சு கலர் அடிக்கிறோம்.
ஒரே ப்ரெஷரில் கொடுக்கணும், திட்டு திட்டாக கொடுத்துடக்கூடாது. நம்ம இப்போ ஃபஸ்ட் லேயரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹெச்பியை வச்சு ஃபஸ்ட் லேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோ பட்டர்ஃப்ளையை அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை மாதிரியே அடிக்கிறீங்க. பார்த்து அடிக்கணும், எங்கே எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை பார்த்தா தான் உங்களுக்கு அது சேம் டு சேம் வரையணுன்ற எண்ணம் வரும். ஸோ அந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. கிளாஸில் வரைகிறது ரெண்டாவது விஷயம். இன்னொரு வாட்டி நீங்கள் வரைஞ்சி அனுப்புங்கன்ற, ஆனால் ஒருத்தரும் அனுப்ப மாட்டேறீங்க கிளாஸுக்கு தவிர. கிளாஸில் வரைஞ்சதை மட்டும் அனுப்பிட்டு மற்றது எதையும் தர மாட்டேறீங்க, அனுப்ப மாட்டேறீங்க. அனுப்பணும். ப்ராக்டிஸ் நிறையா பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வரைகிறதுக்கு. இங்கே கலர் அடிச்சிட்டோம். இப்போ இங்கேயும் பாடிக்கும் சேம் தான். அந்த வட்டத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் கலர் அடிக்கிறீங்க. ஃபோர் பி எடுத்துட்டு எங்கெல்லாம் டார்க்கு பாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ச்சு பை இன்ச்சாக அந்த இடத்த முடிச்சுட்டு போகிறீங்க.
இந்த வட்டத்தில் அடிச்சிடக்கூடாது. அந்த வட்டம் பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி அந்த இடத்துல மட்டும் மைனூட்டாக அடிச்சிடணும். கலர் தான் அடிக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஷேடிங் கீடிங் குழப்பிக்க வேண்டாம், கலர் தான் அடிக்கிறோம். நம்ம அந்த வட்டத்தை விட்டு அடிக்கிறோம். இங்கே கொடுத்துட்டோம், நம்ம இங்கே கொடுக்கலாம். 4B வச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு HP, இப்போ நம்ம வந்து 4B செகண்ட் லேயரா. நம்ம எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அங்கே பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி உள்ள நம்ம எதுவும் பண்ணலை. அங்கேயும் பண்ணணும். இதை நம்ம டார்க் பண்ணிக்கிட்டு அந்த சைடு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் ஒர்க்கு.